அது போக அடுத்தது எடுத்துட்டீங்கன்னா ஃபேட்லாக். அது கொஞ்சம் அது இது எல்லாமே ஓவர்லாக். இது இந்த லைன் எல்லாமே ஓவர்லாக். அது ஃபேட்லாக். அது வந்து கீழே பாட்டம் நீங்க தைக்கிறதுங்களா? ஆமாங்க. பாட்டம் மடிச்சடிக்கிறது, ஸ்லீவ் மடிச்சடிக்கிறது. பாட்டம்ங்கிறது கீழே டவர், இந்த இதுதான் டவர். இது மடிச்சடிக்கிறது. அது ஃபோல்டிங் பின்னாடி இது வர்றது. அது ஒத்தூசி, முன்னாடி ஒரு தையல் மட்டும் வரும். அது ஒரு தையல் மட்டும் தான் வரும். ஆனால் இது 5 நூல்லேருந்து ஒரு ஊசி வரைக்கும் தைச்சுக்கலாம். 5 ஓன் போட்டுக்கலாம், 3 ஓன் போட்டுக்கலாம், 4 ஓன் போட்டுக்கலாம், எல்லாமே இருக்கு. சிங்கர் அங்கே அந்த இது 2 சிங்கர். ஆமாம். இந்த சிங்கர் வந்து நம்மளுக்கு இந்த கையில வந்து பிரியாம இருக்காக அடிக்கிறது. அப்புறம் இந்த லேபிள் அட்டாச் பண்றது, அது மட்டும் தான் இதோட வேலை. எப்படி சார் இப்போ இந்த மிஷின் வந்து வேறுபாடா பிரிச்சிருக்காங்க? ஏன் ஒரே மிஷின்ல எல்லாமே நம்ம பண்ண முடியாது? ஒவ்வொரு நீடியல் இருக்கு, ஒவ்வொரு தையல் இருக்கு, அந்த மாதிரி. இது வந்து ஓவர்லாக்னு பாத்தீங்கன்னா பிசுறு வெட்டி வெளியே தள்ளி தையல் விடுவோம். ஃபேட்லாக்ங்கிறது அப்படி இல்லை, அது சென்டர்ல வர்றது. இதுல வரனால கத்தி இருக்காது. கத்தி இருக்க ஆப்ஷன் மிஷினும் இருக்கு, நம்ம கிட்ட கிடையாது. அது வந்து கத்தி இருக்கிறது பாட்டம் மட்டும் தான் அடிக்க முடியும், வேற எந்த ஆப்ஷனும் பண்ண முடியாது. இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கணும்னா, நார்மலா இப்போ நீங்களே இருக்கீங்க, 30 ஆண்டுகளா இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நமக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு தேவைப்படுது? நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் 1 லட்சத்துலேருந்து 50 லட்சத்து வரைக்கும் போடலாம். நம்ம திறமைகள் தான். 2 மிஷின் வச்சு தைக்கிறவங்க இருக்காங்க, 500 மிஷின் வச்சு தைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு பெரிய கம்பெனினா நம்ம அவினாசி சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த தொழில் தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த சைடு எது இல்லாம இருந்தது, இப்போ இந்த சைடு ஃபுல்லாவே இந்த சைடு வந்துச்சு. திருப்பூரோடவே இந்த சைடு அதிகமா வந்துருச்சு. அதனால இது வந்து அதான் ஒரு மிஷின் 3 மிஷின் கம்பல்சரி. ஒரு பனியன் தைக்கணும் 3 மிஷின் வேணும். ஒரு ஓவர்லாக், ஒரு ஃபேட்லாக், ஒரு சிங்கர். அதுலயும் வச்சு தைக்கலாம், இல்ல நம்ம பொருளாதாரம் பொறுத்து.